தரவற்ற தடுப்பூசி கொள்வனவு பந்துல நிமால் கஞ்சன நேற்று சிஐடியில் வாக்குமூலம் பதிவு என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. தரமற்ற தடுப்பூசிகள் கொள்வனவு செய்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர்களான பந்துல குணவர்தன, நிமால் ஸ்ரீபாலசிலா மற்றும் காஞ்சன விஜயசேகர் ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று காலை வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார்கள். அதன்படி நேற்று வரை குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தது. எனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கடந்த அரசாங்கத்தில் இருந்த 11 அமைச்சரவை அமைச்சர்களிடம் இதுவரை விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பதிவு செய்திருக்கிறது. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தரமற்ற தடுப்பூசிகள் கொள்வனவு செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கடந்த 21ஆம் தேதி முதல் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றது. அதன்படி நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்ரன, ரோஷா நரசிங்க மற்றும் பிரசன்ன ரணதுங்க இதற்கு சில தினங்களுக்கு முன்பு அவர்கள் வாக்குமூலம் வழங்குவதற்காக வந்திருந்தார்கள். கடந்த 22ஆம் தேதி முன்னாள் அமைச்சரவை அமைச்சரான ஹரின் பெர்னாண்டோவிடமும் வாக்குமூலங்களை பதிவு செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருந்தது. அவருக்கு 21ஆம் தேதி வரும்படி அழைப்பு விடுத்திருந்தாலும் அவர் 22ஆம் தேதியை சமூகம் அளித்துள்ளார். கடந்த 27ஆம் தேதி முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்களான விஜயதாஸ் ராஜபக்ஷ, நளின் பெர்னாண்டோ, விதுர விக்ரமநாயக்க மற்றும் நசீர் அகமது ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகி குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். நோய் எதிர்ப்பு தடுப்பூசி மருந்துகளை கொள்வனவு செய்வது தொடர்பாக அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைக்கும் போது அமைச்சரவையில் அங்கம் வகித்த 18 முன்னாள் அமைச்சர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளது. அதன்படி முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் 11 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் எஞ்சியுள்ள 7 பேரிடம் மாத்திரமே இன்னும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படவிருக்கின்றன. அவர்களில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தனும் அடங்குவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தகவல்கள் இவ்வாறு தெரிவிக்கின்றன. எனவே இவர்கள் தவிர்த்து இன்னும் 5 அமைச்சர்களிடம் வாக்குமூலங்கள் பெற வேண்டிய தேவை இருக்கிறதுக்கான நடவடிக்கைகள் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன.